பார்வை ஒன்றில் காதல் கொண்டார் எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டார் எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ அர்ஜுன், அம்மா, ஒரு நிமிஷம் இருமா. மாமா சொல்றதெல்லாம் ம், மாமா சொல்றது எல்லாமே உண்மைதான்டா. அந்த வருண் தான் என்னை நல்லா ஏமாத்தி என்னை யூஸ் பண்ணி ரியாவை அப்படி பண்ணிட்டான். இதையே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. இதை நீ அப்பவே சொல்லியிருந்தீனா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காதுல்ல. எனக்கு பயம்டா, அதனால தான் சொல்லலை. என் கண்ணு முன்னாடியே அவளை அப்படி கொண்டுட்டான். நான் உன்கிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் நான் உன்கிட்ட சொன்னேன்னா எனக்கு உன் மேலே இருக்கிற கோபமும் வன்மமும் உனக்கு தெரிஞ்சிரும், நீ என்னை கேவலமாக நினச்சிருவ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் சொல்லாமல் இருந்தேன். எங்கே என் பயமே என்னை காட்டி கொடுத்துருங்கிறதால நான் கோபமாக இருக்கிற மாதிரியே கொஞ்ச நாள் இருந்தேன். அதனால தான் ரியா அப்பா அம்மாவை பார்த்தா கூட கோவப்பட்டு பேசுவேன். ஏன்னா அவங்கள பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்கள பார்த்தாலே இவங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன், அவங்களுடைய ஒரே பொண்ணை என்னால் இழந்துட்டு நிற்கிறாங்கன்னு ஒரு குற்ற உணர்ச்சி. அதனால தான் அவங்கள பார்க்குறப்பெல்லாம் நான் திட்டிக்கிட்டே இருந்தேன். சரி, இத்தனை வருஷத்துக்கு இல்லாமல் இப்போ மட்டும் நீ எப்படி மனசு மாறின? நிலவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதால, அவள் எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைச்சதால இதுக்கப்புறம் மறைக்க முடியாதுன்னு நினச்சிட்டு வந்து சொல்கிறியா? இல்லை அர்ஜுன், நான் மாறிட்டேன்டா. என்னைக்கு அந்த அயோக்கிய ராஸ்கல் என்ன ஏமாத்தணும்னு நினச்சான்ல, அவனை என்னைக்கு நான் இங்கே பார்த்தனோ, அவனை பார்த்த அவனுடைய சுயரூப எல்லாமே எனக்கு தெரிஞ்சதோ அப்போவே நான் பண்ணது தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன்டா. அப்புறம் அவனை பார்த்ததுக்கப்புறம், அவனை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நீ மொத்தமாக மாறிட்ட, எல்லா தப்பையும் மறந்துட்ட. தப்பை நான் எதுவும் மறக்கலடா. ஆனால் இனிமே எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் ரியாவோட அப்பா அம்மாவை தேடி போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். இந்த விஷயம் எல்லாமே கிரணுக்கு தெரியும். தெரியும், கிரணுக்கும் தெரியும், ராம் மாமாவுக்கும் தெரியும்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். அவன் அன்னைக்கே வந்து என்கிட்ட சொல்லிட்டான். ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக அவன் என்கிட்ட சொல்லலை. அவனுக்கு தெரிஞ்சதான் அவன் சொன்னான். அப்போ கூட நான் இவ்வளோக்கு உடஞ்சி போகலை. இப்போ மாமா சொன்னார் பத்தியா, அதை கேட்டதும் தான் என்னால் தாங்கிக்கவே முடியல. உனக்கு என் மேலே அவ்வளோ கோபமா? சச்ச, அவ்வளோ வன்மமா? நான் என்ன பண்ண உன்ன? சொல்லு, நான் என்ன பண்ண உன்ன? நீ எதுவும் பண்ணல அர்ஜுன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அர்ஜுன், உன் வருத்தம் எனக்கு. ப்ளீஸ் மாமா, இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதை நான் கேட்டல, இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேளுங்க. சொல்லு, உனக்கு என் மேலே அவ்வளோ வன்மம் இல்லை? சின்ன வயசுலேருந்து உன் பின்னாடி தானே சுற்றிட்டு இருந்தேன். அம்மா பின்னாடி சுற்றினதை விட உன் பின்னாடி தானே அக்கா அக்கான்னு சுற்றிட்டு வந்திருக்கேன். உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன் இப்போ வரைக்கும். சொல்லு, இவ்வளோ பாசமாக இருக்கேன், ஆனால் என் மேலே உனக்கு அவ்வளோ வன்மம் இல்லை? இல்லடா, நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன தெரியாமல் பண்ணிட்ட? உனக்கு என்ன தெரியும்? நீ என்கிட்ட முதல்ல வந்து எனக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்குன்னு சொன்ன தெரியுமா? ஒரு தம்பியே எனக்கு கோபம் வந்துச்சு, ஆனால் நான் அதை காட்டிக்கல.
எல்லாரோட வயசும் அப்படிதான். இதெல்லாம் இயற்கை, யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி சிரிச்சுக்கிட்டு சரிக்கான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணப்போ நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, சாப்பிடவும் இல்லாமல் சோகமாகவே இருந்த. அதை பார்த்து எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அதை பார்க்க முடியாமல் நானே போய் அப்பா கிட்ட பேசினேன், உனக்காக பேசினேன். அவரும் நான் பேசினதை புரிஞ்சுக்கிட்டு சரிப்பான்னு சொன்னார், உன்னோட சந்தோஷத்துக்காக. அம்மாவுமே சரின்னு சொன்னாங்க. எல்லாருமே உன்னோட சந்தோஷத்துக்காக நாங்கள் யோசிச்சு நீ விரும்பினவரை தேடி பார்க்கலான்னு போய் பார்த்தோம். அதுவும் நீ சொன்ன அட்ரஸில். நீ சொன்ன டீட்டெயிலில் அவன் பேர் மட்டும்தான் கரெக்ட், மற்றது எல்லாமே பொய். அங்கே போய் நாங்கள் ஏமாந்தப்பே தெரிஞ்சிடுச்சு நீ நல்லா ஏமாந்துட்டுக்கன்னு. சரி, இதெல்லாம் அக்காவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவா, தாங்கிக்க மாட்டா. இதை நம்மளே ஹேண்டில் பண்ணலான்னு அவனை நான் தேட ஆரம்பித்தேன். அவனை தேடி கண்டுபிடிக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நாங்கள் நினச்ச மாதிரியே அவன் கெட்டவன்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய கேடு கெட்டவன், அயோக்கியன். உன்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான் தெரியுமா? வசதியான பொண்ணுங்களை ஏமாற்றி அவங்க கிட்ட பணம் வாங்கி அவங்கள கழட்டி விடுறது தான் அவனோட எய்மே. தெரியும்டா, தெரியும். நான் அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதால தான் நான் மாறிட்டேன். இனிமே எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு. இரு, நான் பேசுகிறேன்ல, நான் பேசி முடிச்சிடுறேன். நீ விரும்பினியே, அவன் ரொம்ப ரொம்ப அயோக்கியன். அவன் பொண்ணுங்களை மட்டும் ஏமாத்தலை, அவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு. பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு நிறைய பொண்ணுங்களை ஏமாற்றி காசு வாங்கிட்டு இருந்தான். ஒரு சில பொண்ணுங்களை அவன் சீரடித்து ஏமாத்திட்டான். அவன் ஏமாத்தின பொண்ணுங்களில் நீ மட்டும்தான் முழுசாக தப்பிச்சு வந்த. அது உனக்கு தெரியுமா? அவ்வளோ கேடு கெட்டவனும் தெரிஞ்சிருந்தும் நாங்கள் எப்படி உன்னை சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு நினச்ச அவனுக்கு. அப்பா இதை அப்படியே அக்கா கிட்ட சொல்லிடலாண்டா, அப்போ தான் அவளுக்கு எல்லாமே தெரியும். இல்லைனா நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி நம்ம மேலே கோபமாக படுவான்னு நான் தான் சொன்னேன். வேண்டாம்ப்பா, அக்கா முதல்ல ஒருத்தர் மேலே ஆசைப்பட்டுட்டா. அவள் எடுத்த டிசிஷன் ரொம்ப தப்பு, ரொம்ப கேவலமானதுன்னு நினச்சா அவளால் தாங்கிக்க முடியாது. கோவம் தானே, நம்ம மேலே இருந்துட்டு போகட்டும். கொஞ்ச நாளில் சரியாயிடுவா. அவள் வாழ்க்கையே நல்லா இருக்கும்னு நினச்சி உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா உன் பக்கத்தில் நிற்கிறார்ல சரவணன், அவரை பார்த்தோம். அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம், இது நமக்குள்ளே இருக்கட்டும்னு அப்பா சொன்னார் தான். ஆனால் என் மனசு கேட்கல. எங்கே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை ஏமாத்துறோமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி. உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் அவரை கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்புறம் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சதுன்னு அவகிட்ட எதுவும் சொல்ல வேணாம், காட்டிக்கவும் வேணாம், இதை அப்படியே விடுங்க, உன் அக்காவை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னார். நான் அப்போ சின்ன பையன்தான், ஆனால் என்னால் புரிஞ்சுக்க முடியும். உனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப மாசமா அவர்கிட்ட நீ சண்டை தான் போட்டுட்டு இருந்த, எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனால் நாங்கள் யாருமே காட்டிக்கல தெரியுமா? ஏன் அவரே காட்டிக்கல. நீயும் அவரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எங்கள்கிட்ட காட்டிக்கிட்டாரு, நாங்கள் வருத்தப்படக்கூடாதுன்னு. அப்படிப்பட்ட மனுஷன் பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் நீ எவனோ ஒரு கேடு கெட்டவனுக்காக சொந்த தம்பி பெத்தவங்க யாரையும் பார்க்காம வன்மத்தோட இருந்திருக்க. அர்ஜுன், நீ ஏன்டா அழுவுற? அம்மா, கஷ்டமா இருக்குமா. சின்ன வயசுலேருந்து உன் பின்னாடி சுற்றுனதை விட அக்கா கூட தானம்மா இருந்தேன். அக்கான்னு அக்கா கூட தானம்மா இருந்தேன். கஷ்டமா இருக்குமா.
அக்கா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அர்ஜுன் அர்ஜுன் அழாதடா. நான் பண்ணது தப்பு தான்டா, ரொம்ப பெரிய தப்பு தான்டா. நான் புரிஞ்சிக்காம ஏதோ பண்ணிட்டேன்டா. நான் இப்போ திருந்திட்டேன். என்னை மன்னிச்சிடுறா, ப்ளீஸ்டா, மன்னிச்சிரு. உன்னை என்னால் எப்படி மன்னிக்க முடியும்? நீயே சொல்லு. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா? ம், சொல்லுடா. நீ உன் காதலை நான் பிரிச்சிட்டேன்னு நினச்சிக்கிட்டு என்னோட காதலை பிரிச்சல, நீ அதோட நிறுத்தியிருக்கலாம்ல. அவளாச்சும் எங்கேயாவது யார் கூடயாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்திருப்பா, இல்லை அவங்க அப்பா அம்மா கூடயாவது சந்தோஷமா இருந்திருப்பா. நீ ஏன் அப்படி பண்ண? நீ அப்படி பண்ணாம இருந்திருந்தினா அவ உயிரோட இருந்திருப்பால. அர்ஜுன், நான் எதுவும் வேணும்னு பண்ணலடா. நான் அவனை சத்தியமாக ஃபாலோ மட்டும் தான்டா பண்ண சொன்னேன். உன்கிட்ட ஏதாவது சொல்லிடுவானு பயத்தில் அவளை ஃபாலோ மட்டும் தான்டா பண்ண சொன்னேன். ஆனால் கடைசியில் இவன் இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கலடா. அர்ஜுன், மன்னிச்சிடுறா. சத்தியமாக நான் அப்படி பண்ணவே இல்லைடா. என்னை யூஸ் பண்ணி அவன் அப்படி பண்ணிட்டான்டா. எனக்கு இந்த நிமிஷம் கூட எனக்கு அவன் மேலே கோபம் இல்லை, உன் மேலே தான் இருக்கு. அவ்வளோ கோபம் வருது. நீ மட்டும் அவனை பார்த்து ரியாவை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லாமல் இருந்திருந்தனா அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. அவள் இன்னமும் உயிரோட இருந்திருப்பாள், எங்கேயோ ஒரு மூலையில் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாள். ஏன் இப்படி பண்ண? உனக்கு புரியுதா? நம்ம அப்பா அம்மாவுக்கு 3 பசங்க, 1 பொண்ணா 2 இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஆனால் அவளுக்கு ஒரே பொண்ணு. அவங்க பொண்ணை இழந்துட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீயும் இத்தனை வருஷமும் பார்த்துட்டு தானே இருக்க. அவங்கள பார்த்து கூட உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லைல்ல? இல்லைடா, அவங்கள பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் கூனி குறுகிடும். அவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அவங்கள பார்த்தாலே எனக்கு எங்கேயாவது போயிடலாம் போல, இல்லைன்னா செத்தரலாம் போல இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். நான் பண்ணது அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாவண்டா. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் தெரியத்தனமாக அவனை நம்பிட்டேன். நான் ஃபாலோ மட்டும் தானடா பண்ண சொன்னேன். ஆனால் அவன் என்னை ஏமாற்றி இப்படி பண்ணிட்டான்டா. நாங்கள் எல்லாரும் நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் நாங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணா, நீ தனியாக எங்களை பழி வாங்கிட்டு இருக்க. ஆனால் நீ பழி வாங்குறன்னு கூட எனக்கு தெரியாமல் நான் உன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்திருக்கேன். எனக்கு என்னமோ ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனைக்கு கூட நீ தான் காரணம்னு தோணுது. இல்லை, நீ தானே? நான் எத்தனை தடவை அவமானப்பட்டு வந்திருப்பேன் தெரியுமா? அதனால கொஞ்ச நாள் சைக்கோ மாதிரி இருந்தேன், தெரியும்ல. அவ்வளோ பயந்தேன் ஆஃபீஸ் போகிறதுக்கே. என்னால் எங்கள் அப்பாவும் மாமாவும் கஷ்டப்பட்ட கம்பெனி போயிடுமோன்னு பயந்து. அதெல்லாம் எதர்ச்சியாக நடந்ததா இல்லை நீயா பண்ணியா என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக? நான் தான் அர்ஜுன் பண்ணேன். நீ கஷ்டப்படணும்னு நான் தான் அப்படிலாம் பண்ணேன். அடி பாவி, இதுக்கெல்லாம் நீயுமா காரணம்? இன்னும் என்ன நடி பண்ணி வச்சிருக்க? என் பிள்ளைய என்னென்ன கஷ்டப்படுத்தியிருக்க? என் பிள்ளை அந்த கம்பெனினால எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, அதை பார்த்து கூட நீ மனசு இறங்கலல்ல. இன்னும் என்ன நடி பண்ணி வச்சிருக்க? என் பிள்ளை பெரிய பிள்ளைய மட்டும்தான் பண்ணி வச்சிருக்கியா, இல்லை என் சின்ன பிள்ளைக்கு ஏதாவது பண்ணி வச்சிருக்கியா? உன்னை முதல்ல பெற்றதுக்கு நான் உன்னை பெக்காமலே இருந்திருக்கலாம். உன்னெல்லாம் என் கருவிலே இருக்கும்போதே கழிச்சிருக்கணும்டி. இப்படி வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கே. மாமா, நான் வேற எந்த தப்பு பண்ணலம்மா. நான் கம்பெனி ஃபைல்லாம் எடுத்து வேற கம்பெனிக்கு கொடுப்பனே தவிர வேற எதுவும் பண்ணலம்மா. வேற எதுவும் பண்ணலையா அக்கா? அதுவே பெரிய விஷயம் தெரியுமா? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கண் முழிச்சு ஒரு டெண்டருக்காக கொட்டேஷன் ரெடி பண்ணி எவ்வளோ பிளான் போட்டு எத்தனை பேர் அது உழைக்கிறேன் தெரியுமா ஒரு டெண்டருக்காக. இதில் நான் மட்டும் கஷ்டப்பட மாட்டேன், கிரணுமே ரொம்ப கஷ்டப்படுவான். ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. ஆஃபீஸில் கஷ்டப்பட்டா நம்ம வீட்லேயும் கஷ்டப்படணும், நீயுமே கஷ்டப்படணும். அதை கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி உன்னால் இப்படிலாம் பண்ண முடிஞ்சது? டே, நான் ஏதோ முட்டாள்தனமாக பண்ணிட்டேன்டா. என்னை மன்னிச்சிடுறா.
இனிமே அப்படி பண்ணவே மாட்டேன். இனிமே பண்ண மாட்டேன், இனிமே பண்ண மாட்டேன்னு எல்லாமே பண்ணிட்டியேடி. இனிமே பண்ண என்ன இருக்கு? என் புள்ள உயிர் மட்டும்தான் இருக்கு. அதையும் எடுக்க பார்த்துட்டல. அன்னைக்கு என் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆனது கூட நீ தானடி காரணம். ஐயோ அம்மா, இல்லைம்மா, அவ்வளோ பெரிய பழியெல்லாம் தூக்கி போடாதம்மா. நான் போய் என் தம்பியை கொல்லுவேன்னு நினைப்பானா? என் பிள்ளைய கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல ட்ரை பண்ணிட்டு இப்போ ஆக்சிடென்ட் பண்ணதுக்கும் நீயும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசுறியா? இவ்வளோ பண்ணதுக்கு இது மட்டும் பண்ண மாட்டேன்னு என்னடி உச்சவாதம்? மா இல்லைம்மா, சத்தியமாக இல்லைம்மா. அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா. நான் பண்ணலம்மா. அர்ஜுன், என்னை மன்னிச்சிடுறா. உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். என்னை மன்னிச்சிடுறா. நான் பண்ணது தப்புடா, பெரிய தப்பு. நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுடா. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாமல் இருக்காத. என்னை மன்னிச்சிடுடா, ப்ளீஸ்டா, என்னை மன்னிச்சிடு. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளோ சாதாரணமாக மன்னிப்பு கேட்குற? என் புள்ள உன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காண்டி. மா, தப்புதாம்மா. நான் பண்ணது பெரிய தப்புதாம்மா. என்னை மன்னிச்சிடுமா. இனிமேல் நான் அப்படி பண்ணவே மாட்டேம்மா. எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டல்ல நீ மன்னிச்சிடுன்னு. நீ கொஞ்சமாவது அவளை நினச்சி பார்த்தியா? அவளை நான் எவ்வளோ கனவோடு அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் தெரியுமா? அவங்க வீட்டில் அவள் ஒரே பொண்ணு. அவங்க அப்பா அம்மா அவங்கள தவிர வெளியில் யார்கிட்டையும் பேசவும் மாட்டா, பழகவும் மாட்டா. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுனே யாருமே இல்லை. முதல்ல என்ன நம்பி என்கிட்ட பேசினா, என்கிட்ட பழகுனா, என்ன நம்பி நம்ம வீட்டுக்கு வந்தா. ஆனால் அந்த நம்பிக்கையை நான் மொத்தமாக உடைச்சிட்டேன். என் குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஆளால் அவன் மனசையும் உடைச்சிட்டேன், அவளையும் தொலைச்சிட்டேன். நான் திரும்ப திரும்ப ஒன்று தான் சொல்கிறேன். என் மேலே உனக்கு கோபம், வன்மம், பழி வாங்குற எண்ணம் இருந்திருந்ததுன்னா நீ என்ன மட்டும் பண்ணியிருக்க வேண்டியதானே. அவளை ஏன் நீ பண்ணுன? அவள் உனக்கு என்ன பண்ணா? இந்த வீட்டுக்கு அவளை முதல்ல கூட்டிட்டு வந்தப்போ கூட உன்கிட்ட தானே அதிகமாக பேசினான். அக்கா அக்கான்னு உன் பின்னாடியே தானே சுற்றினான். இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவகிட்ட நான் ஒவ்வொரு நாளும் பேச போகிறப்பெல்லாம் உன்னை பற்றி தான் அதிகமாக பேசுவா. ஆனால் நீ கொஞ்சம் கூட ஈவே இருக்கலாமல் பண்ணிட்டல்ல. இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் நான் உன்னை மன்னிப்பேன்னு நீ நினச்சியா? இந்த ஜென்மத்தில் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன், அப்படிலாம் சொல்லிடாதடா. அக்கா தெரியாமல் பண்ணிட்டேன்டா. அப்படிலாம் சொல்லிடாதடா. நான் என்னதான் உன் மேலே கோபமாக இருந்தாலும் கிட்ட நான் பேசலனா என்னால் 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 தூங்க கூட முடியாது. எனக்கு மன்னிச்சிரு அர்ஜுன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலடா. சாரிடா, என்னை மன்னிச்சிரு. அக்காவை மன்னிச்சிடுறா. பேசாமல் மட்டும் போயிடாத. தயவு செஞ்சு பேசாமல் மட்டும் போயிடாதடா. காவியா, அழாதடி. ஏங்க சொல்லுங்க. அர்ஜுன் 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 மட்டும் என்கிட்ட பேசலனா எனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. அர்ஜுன், நான் பண்ணது தப்பு அர்ஜுன், பெரிய தப்பு. நீ நாடி ஏன் செருப்பால கூட எடி, நான் வாங்கிக்கிறேன். வாங்கிக்க நான் தயாராக தான் இருக்கேன். வேற எந்த தண்டனை வேணாலும் கொடுறா. ஏன் உன் கையால் கூட என்னை கொண்டுடு, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் பேசாமல் மட்டும் இருக்கிறேன்னு மட்டும் சொல்லிடாதடா. என்னை வெறுத்துறாதடா. என்னை வெறுத்துறாதடா அர்ஜுன். அர்ஜுன், அக்காவை வெறுத்துறாதடா. என்ன நீ கல்லு நினச்சியா? என்ன பண்ணாலும் அதுக்கு ஒன்றும் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும்னு நினச்சியா? நான் உயிருள்ள ஒரு மனுஷன்க்கா. எனக்கும் உணர்வுகள் எல்லாம் இருக்கு. கூட பிறந்தவளையும் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சதும், சரி நீ தானே பண்ணுன, எக்கா தானே பண்ணுன, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு என்னை ஏற்றுக்க சொல்கிறியா? அந்தளவுக்கு நான் தியாகி இல்லையே. அந்தளவுக்கு நான் தியாகி இல்லை. நான் உன்னை மன்னிக்கணும்னு சொல்கிற, நீ எப்படி அந்த வார்த்தையை சொல்கிற? உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா? இவ்வளோ பண்ணிட்டு இவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறோன்னு, அதுவும் என்னை மன்னிக்க சொல்லி கேட்குற? நான் பண்ணது தப்பு தான் அர்ஜுன். நான் பண்ண தப்பு தான். நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு, ஆனால் என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத. சத்தியமாக என்னால் தாங்கிக்க முடியாதுடா.
சின்ன வயசுலேருந்து உன்னை நான் தூக்கி வளர்த்துருக்கேன்டா. நீ பட்டி என்கிட்ட பேசாமல் இருந்துட்டேன்னா அது என்னால் தாங்கிக்கவே முடியாது. சின்ன வயசுலேருந்து என்னை தூக்கி பாசமாக சோறுட்டிலாம் வளர்த்துட்டு எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டல்ல. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சாகணும். உனக்கு இப்போ தான் அந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அது வரைக்கும் நீ என் மேலே கோவமாக தான் இருந்திருக்க. இப்போ தான் உன் கோவம் எல்லாம் போயிருக்கு. கொஞ்ச நாள் ஆயிருக்கும். நான் நிலாவை கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னப்போ ரியா மேலே இருந்த கோவமும் உனக்கு நிலா மேலே இருந்திருக்கும்ல. அவளையும் பழி வாங்கணும்னு ஏதாவது பண்ணியா? ஆ சொல்லு. நிலாவையும் கஷ்டப்படுத்தினியா? ஒருவேளை ரியாவும் என்கிட்ட எதுவும் சொல்லாத மாதிரி அவளும் என்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்காளா? இப்போ ஆக்சிடெண்ட் ஆனது கூட நீ தான் பண்ணியா? சொல்லு, நீ தானே பண்ண? அர்ஜுன், இப்படிலாம் கேட்டு என்னை கொல்லாதடா. சத்தியமாக நான் பண்ணலடா. நான் ரியாவை பழி வாங்கணும்னு கூட நினைக்கலடா. அவன் உன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு மட்டும்தான்டா நினச்சேன். மற்றபடி அவளை நான் கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும் நான் ஒரு நாளும் நினச்சதே இல்லைடா. என்னால் நம்ப முடியல. சத்தியமாக என்னால் நம்ப முடியல. தயவு செஞ்சு இங்கேருந்து போறியா? எனக்கு உன்கிட்ட பேசவே இஷ்டம் இல்லை. என் பொண்டாட்டி பசிக்குதுன்னு சொன்னான். அவளுக்கு நான் சாப்பாடு எடுக்க வந்தேன். நீ ஏதோ பேசுகிறேன்னு சொன்ன. அதை நான் கேட்டல. ஏன் தப்பு தான். நான் உன்கிட்ட கேட்காம இருந்திருக்கணும். கேட்காம இருந்திருந்தா கூட எனக்கு வலிச்சிருக்காது. நான் பாட்டுக்கும் ஏதோ ஒரு மாதிரி என் குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்திருப்பேன். நான் இதெல்லாம் கேட்டுட்டேனா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி வலிக்குது, உள்ள வலிக்குது. கூட பிறந்த அக்காவே சொல்ல தெரியல. அம்மா, நீங்கள் ஏம்மா அழுவுறீங்க? அழாதீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் எதுக்கு அழுதுட்ருக்கீங்க? நிலா பசிக்குதுன்னு சொன்னால நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. நான் அவளுக்கு போய் கொடுக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாப்பாவும் எழுந்திரிச்சிடுவா. அவளுக்கு பால் கொடுக்கணும்ல. அவளுக்கு பசிக்கும். நிலா சாப்பிட்டா தானே அவளுக்கு தெம்பா இருப்பா. அப்புறம் தானே பாப்பாவுக்கு பால் கொடுக்க முடியும். நீங்கள் போங்கம்மா, அவளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க. அவள் பட்னியை கிடக்குறாள. டே அர்ஜுன். அத்தை, நீங்கள் எதுக்கு அழுதுட்ருக்கீங்க? இது என்னோட விதி. இப்படிலாம் நடக்கணும்னு அவன் எழுதி வச்சிருக்கான். நடந்திருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அம்மா போம்மா, அவளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடு. நம்மளால் அவன் ஏம்மா பட்னி கிடக்கணும்? குழந்தை பிறந்து 2 நாள் தானம்மா ஆகுது. போம்மா, அவள் வேற பசிக்குதுன்னு சொன்னாலம்மா. போம்மா, நீ போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வா. அத்தை, நீங்களும் போங்க, போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் என் மாமனார் மாமியார் வந்திருக்காங்க. என் குழந்தைய வந்திருக்கா, அவங்க ஃப்ரெண்டு வந்திருக்கா, பிரபா, கிரண்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சமைக்கிறது இல்லையா? அவங்கெல்லாம் இன்னைக்கு இங்கே தானே சாப்பிட்ணும். போங்க போங்க, போய் ரெடி பண்ணுங்க. டே அர்ஜுன், மனசுல ஏதாவது இருந்தா வெளியில சொல்லி அழுதுடுறா. உள்ளாரே வச்சு கஷ்டப்படாத. அத்தை, இதுக்கு மேலே நான் என்னத்த அழுவுறது? எல்லாமே அழுது முடிஞ்சிருச்சுத்த. இதுக்கு மேலே என் கண்லேயும் தண்ணி இல்லை, என் உடம்புலேயும் தண்ணி இல்லைத்த. அர்ஜுன் மாமா, சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு உங்கள் மேலே கோபமும் இல்லை, வருத்தமும் இல்லை. உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன் தெரியுமா? பொண்டாட்டி என்ன தான் தப்பு பண்ணாலும் புருஷன் சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அது நீங்கள் இருக்கிறீங்க. என் அக்கா என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் அவளுக்கு துணையாக கூடயே இருந்தீங்கல்ல. ரொம்ப சந்தோஷமாம்மா. நான் கூட ஆரம்பத்தில் பயந்தேன், பிடிக்காம கல்யாணம் பண்ணி வைக்கிறோமே, இவளால் உங்கள் வாழ்க்கை போயிடுமோ அப்படின்னு. ஆனால் மாமா, நான் நினச்சது தப்புன்னு இன்றைக்கி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாம்மா. எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் அக்காவை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு இது போதுமாம்மா. ஆனால் சொல்கிறேன் மாமா, நான் சொன்னது தான்,
நீங்கள் எப்பயுமே எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு உங்கள் மேலே எந்த வருத்தமும் இல்லை, கோபமும் இல்லை. டி அர்ஜுன், எனக்கு புரியுது. உன் மனசு இப்போ எந்த நிலைமையில இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியலடா. மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ என்ன, இத்தனை வருஷம் தெரியாத உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதானே. ரியா என்னை விட்டு போனப்போ 1 வருஷம் கஷ்டப்பட்டனா, அப்போ எனக்கு ஆறுதலாக யாரும் இல்லை. என்னதான் அப்பா அம்மா இருந்தாலும் எனக்கு இதை இருக்குல்ல, சரின்னு சமாதானம் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இப்போ அப்படி இல்லையே மாமா. என் பொண்ணு இருக்கா, அதனால் 1 வருஷம் 2 வருஷம் மாதிரிலாம் கஷ்டப்பட மாட்டேன். சீக்கிரமாக சரியாகிடுவேன். அர்ஜுன் அர்ஜுன், டேய் டேய், இப்பெல்லாம் பேசாதடா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அர்ஜுன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுறா. உன்னை அவ்வளோ சீக்கிரம் நான் மன்னிப்பானா என்னன்னு தெரியல. ஆனால் உன்கிட்ட என்னால் பேசாமல் மட்டும் இருக்கவே முடியாது. இந்த 2 நாள் உன்கிட்ட பேசாமல் இருந்ததே எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த ஜென்மத்தில் உன்னை மன்னிப்பானா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் பேசாமல் மட்டும் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக பேசுவேன். ஒரே வீட்டிலே இருந்துக்கிட்டு பேசாமல் இருக்க முடியாதுல்ல, பேசுவேன். ஆனால் பழைய மாதிரி என்னால் ஒரு தம்பியாக உன்கிட்ட பேச முடியாது. இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆளாக பேசுகிறேன். ஆனால் என்னால் உன்னை மன்னிக்கவே முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.